முக்கியமா சொல்ல போனா இந்த புத்தகத்தை எப்படி அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த புத்தகம் முழுக்க முழுக்க சிறுகதைகளாக இருந்தாலும் கூட தத்துவங்களை தேடிய ஒரு ஊர்வலம் என்று சொல்லலாம். அது மெய்மையை தேடிய ஒரு பயணம் என்று கூட சொல்லலாம். வாழ்க்கை என்றால் என்ன என்கின்ற கேள்வி இவருக்குள் சதா காலமும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை என்பதை, இந்த வாழ்க்கை ஏன் இப்படி மோசமாக அமைந்திருக்கிறது, ஏன் வறுமை சூழ்ந்திருக்கிறது, ஏன் நோய்களும் பிணியும் கொடுமையும் சித்திரவதைகளும் இந்த நாட்டிலே மலிந்திருக்கின்றன என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அந்த கேள்விகளுக்கான விடைகாணலை இவர் மிக அழகாக அந்த ஒவ்வொரு கதையிலும் பிரச்சனைகளை மட்டும் பார்க்காமல், பிரச்சனைகளை மட்டும் பேசாமல் தீர்வையும் கண்டிருக்கிறார். எல்லா விஷயத்திலும் தர்க்கத்தை உழவு விடுகின்ற ஒரு கதை சொல்லியாக ஒரு எழுத்தாளராக இருக்கிறார். எங்கே தர்க்கம் இருக்கிறதோ, எங்கே தத்துவம் இருக்கிறதோ, எங்கே மெய்மை இருக்கிறதோ, எங்கே வாழ்க்கை பற்றிய உசாவல் இருக்கிறதோ, எங்கே மனிதர்களின் குணச்சித்திரங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நுட்பம் இருக்கிறதோ, எங்கே சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மெய்மை தேடல் இருக்கிறதோ, எங்கே எளியவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற பண்பு இருக்கிறதோ, எங்கே மகிழ்ச்சிதான் பூரண மகிழ்ச்சி என்பது எளியவர்களுக்கு உதவுவதுதான் என்கின்ற தெளிதல் இருக்கிறதோ, அங்கே மிகச்சிறந்த எழுத்து வெளிப்படும். அந்த மிகச்சிறந்த எழுத்தை பெற்றவராக அருண் பாண்டியன் இருக்கிறார். இவர் எழுத்தாளர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த சிந்தனையாளராக இருக்கிறார். நான் நிச்சயமாக இன்றைக்கு சொல்கிறேன், இந்த அவையிலே பதிவு செய்கிறேன், தொடர்ந்து இவர் இலக்கியத்துறையில் இயங்குவார் என்று சொன்னால் தமிழ் மொழியின் அற்புதமான 10 எழுத்தாளர்களில் இவர் ஒரு எழுத்தாளராக விளங்குவார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.